ராஜாங்க அடி வாங்குறத பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்ட போலீஸ்காரங்களும் இந்த விஷயத்த சேதுக்கிட்ட சொல்லிட்டு தயவு செஞ்சு ஒரு வக்கீல் அரேஞ்ச் பண்ணி அவரை பெயில்லையாவது வெளியே கூட்டிட்டு போங்க, அப்படி இல்லைன்னா அவங்களோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தான் அப்பா அடி வாங்குறாங்கிறத கேட்டோன்னே ரொம்பவே ஷாக்கான சேதுவும் பதறி போய் போலீஸ்காரங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு உள்ளே போய் பார்த்தா தன்னோட அப்பாவை அவமானப்படுத்தி கட்டி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சேதுவோ கோவத்தில் போலீஸ்காரர்களையும் அடிக்க போகிறாங்க. ஆனால் அங்கே வந்த ஸ்பெஷல் ஆஃபீஸரும் சேதுவை பயங்கரமாக மிரட்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து இவன் வெளியே போகலை, இவன் மேலேயும் கேஸை போட்டு உள்ள தள்ளுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அங்கே இருந்த ஒரு நல்ல போலீஸ் தான் சேதுவை எப்படியோ பேசி சமாளித்து அவங்கள அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா சேதுவோட சொந்தக்காரங்க அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ராஜாங்கத்தை வெளியே கூட்டிகிட்டு வர்றதுக்கான ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டுக்கு கொலை வெறியோட இதுக்கெல்லாம் காரணம் தமிழ்னு சொல்லிட்டு சேது வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் இது எதுவுமே தெரியாத தமிழ்ச்செல்வியும் வீட்டில் சேதுவாது தன்னை நம்புவாங்கன்னு நம்பிக்கையோட காத்திருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு சாவித்திரியும் தாமரையும் இந்த விஷயம் மூலயமா நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடலான்னு சொல்லிட்டு அப்போ கூட அவங்க இந்த விஷயத்த பயன்படுத்தி அங்கே வந்து அப்பத்தா கிட்ட அழுது ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அப்பத்தாவும் தன்னோட மகளே தன்னை சமாதானப்படுத்துறதுனால அவங்களுமே கண்ணீர் விட்டு அவங்க கிட்ட தன்னோட துக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கா. பட் நம்ம நினச்சதெல்லாம் நினச்ச மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எங்கே இவங்க இப்படியெல்லாம் பண்ணி உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா இவங்களால மறுபடியும் நமக்கு பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இவங்களை எப்படியாவது வெளியே அனுப்பணுன்றதுக்காக, என்ன ஏற்கனவே மாமா நீங்கள் பண்ண தப்புக்காக தானே உங்களை விட்டு விட்டு அனுப்புனாங்க, மறுபடியும் ஏதாவது காரணத்தை சொல்லி உள்ளே நுழைஞ்சிடலான்னு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களான்னு கேட்க, ஆனால் சாவித்திரியும் மட்டும் சும்மா இல்லை. அவங்க ரொம்பவே ட்ராமாவோட கண்ணீரோட அம்மா கஷ்டத்தில் இருப்பாங்கன்றதுக்காக அவங்க கூட துணையாக இருக்கிறதுக்காக நான் வந்தேன். ஆனால் இந்த வீட்டில் நான் மட்டும் தப்பு பண்ணி வெளியே போகலையே, நீயும் தான் நிறையவே தப்பு பண்ணியிருக்க. ஆனால் அதெல்லாம் இப்போ பேசுகிற நேரமா என்ன? ஒருவேளை பேசணுன்னா என் அம்மா சொல்லட்டும், நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக தயாராக இருக்கேன், சொல்லுமா சொல்லு, நான் வெளியே போயிட்டுமான்னு கேட்க. ஆனால் அப்பத்தாவும் ஏண்டி ஏன் பிரச்சனையெல்லாம் சொல்லி நீங்கள் தனியாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே என் மகன் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் என்ன கஷ்டப்பட்டுட்ருக்கான்னு தெரியல, இதை நினச்சி நான் கவலையாக இருந்தா நீங்கள் ஏன் தான் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்களோ, வாயை மூடிட்டு சும்மா இருங்கன்னு அவங்கள அமைதிப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறமா சாவித்திரியும் முதல்ல என்ன தான் நடந்துச்சு, பிரச்சனைக்கு யார் தான் காரணம்னு கேட்க, அதுக்கப்புறமா தான் ஐஸ்வர்யா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக சாவித்திரியும் இது எல்லாத்தையும் யார் பண்ணாங்கன்னு கேட்க, ஐஸ்வர்யாவும் இதோ இங்கே நிற்கிறாளே இவ தான் காரணம்னு சொல்லிட்டு அப்படியே மொத்த கதையையும் தமிழ் பக்கம் திருப்பி விடுறாங்க. ஆனால் தமிழும் யாரு தன்னை நம்ப தேவையில்லைன்னு தைரியத்தோட தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. பட் சாவித்திரி ட்ராமாவை பெருசாக்கணுன்றதுக்காக, ஏண்டி ஏன் குப்பையில் இருந்தவளை கோபுரத்தில் உட்கார வச்சது இந்த குடும்பம், என் மாமா தான் உன்னை டாக்டருக்கெல்லாம் படிக்க வைக்கிறாங்க, ஆனால் நீ ஒன்றுக்கு 2 தடவை என் மாமா ஜெயிலுக்கு போக காரணமாயிட்டேன்னு சொல்ல. ஆனால் மலரும் முதல் தடவை ஒன்றும் இவளால் அவங்க ஜெயிலுக்கு போகலை, உங்கள் பொண்ணு தாமரையால் தான் போனா, அது எல்லாத்தையும் மறந்துட்டீங்களான்னு கேட்க, ஆனால் தாமரையும் அதெல்லாம் பழைய கதை, அதுவும் தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. தமிழும் ஆமாம் இதுவும் தெரியாமல் தான் நடந்துச்சு, இவ ஏதோ பண்ண போய் அது இப்படி ஆகும்னு யாருக்கு தெரியும், அதனால் எல்லாத்துக்கும் இவளையே குத்தம் சொல்லாதீங்கன்னு அவங்களுமே தமிழ் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்களே தவிர பண்ணலைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு காரணம் இவங்க இல்லைன்னு இப்போது இவங்களுக்கும் சப்போர்ட்டிவாக தான் நிற்கிறாங்க. பட் தமிழும் யாரும் என்னை நம்ப தேவையில்லை, நீங்கள் என்னன்னாலும் நினச்சிக்கோங்க, ஆனால் என் புருஷன் மட்டும் என்னை நம்புவாங்க, அது மட்டும் எனக்கு போதும், அவர் இப்போ வருவார், அவர் என்கிட்ட நம்பிக்கையாக பேசுவார், அதனால் மற்றவங்க என்னை நம்பணும்னு அவசியம் இல்லைன்னு அவங்களுமே பேசிக்கிட்டு இருக்க. ஆனால் சாவித்திரியும் பார்த்தீங்களா சின்ன மருமகன்னு நீங்கள் பாசம் காட்டுறதுக்கு அவள் ஒட்டுமொத்தமாக நம்மளோட குடும்பத்தையும் அழிக்காமல் விட மாட்டா போலையே, இங்கே பாருங்கள் இவ பேசுகிற பேச்சை பாருங்கள், எல்லாரையும் எப்படி எடுத்தடிச்சு பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல. ஆனால் அது எதையுமே தமிழ் கண்டுக்காமல் அசால்ட்டாக தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து அந்த நேரமாக சேது கொலை வெறியோடு உள்ளே வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு தமிழ் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் சந்தோஷத்தோடு தான் இருக்காங்க. ஆனால் உள்ளே வந்தவங்க கிட்ட அப்பத்தா என்னடா நீ மட்டும் வந்து நிற்கிற, என் மகன் எங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் சேதுவோ யாருக்கிட்டேயுமே எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் தமிழோட முன்னாடி வந்து நின்று, உன்னால் ராஜா மாதிரி இருக்க வேண்டிய அப்பா அங்கே ஜெயிலில் கைதி மாதிரி அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க, இது எல்லாத்துக்கும் நீதாடி காரணம்,
என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் என்ன நம்பலையா? நீ இதுக்கு மேலேயும் பொய் சொல்றத விட்டுட்டு, நீ வாய மூடிட்டு முதல்ல என் வாழ்க்கைய விட்டு வெளிய போடி. இதுக்கு மேலேயும் உனக்கும் எனக்கும் நடுவுல இருந்த உறவு எல்லாம் அறுந்து போயிடுச்சு. இதுக்கப்புறமா பொண்டாட்டின்னு நீ இந்த வீட்ல இருக்கவே கூடாது. நீயும் நானும் இதுக்கப்புறமா ஒண்ணு சேர்ந்து வாழவே முடியாது. ஒழுங்கு மரியாதையா வீட்ட விட்டு வெளிய போடின்னு சொல்ல, அப்பத்தாவும் "டேய் சேது என்னடா பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இருடான்னு" சொல்றாங்க. ஆனா சேதுவும் தன்னோட அப்பாவ அந்த நிலைமையில பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பேசுறதுன்னே தெரியாம கண்ணா பின்னான்னு இதுக்கு காரணம் தமிழ் தான் நினச்சிக்கிட்டு தமிழோட மனசை ரொம்பவே காயப்படுத்துகிற மாதிரி இன்னும் நிறைய வார்த்தைகளை விட்டுடுறாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் தைரியமாக இருந்த தமிழும் இப்போ உடஞ்சி போய் கதறி அழுறாங்க. ஐயோ ஐயோ, எல்லாரும் சொன்னப்போவும் நான் தைரியமாக இருந்தனே, ஆனால் நீங்களே இப்போ என்னை நம்பாமல் பேசுகிறீங்களே, நான் இப்போ என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க. ஆனால் அப்போ கூட தமிழோட உண்மையை புரிஞ்சுக்காத சேதுவும் இதுக்கு மேலேயும் ட்ராமா பண்ணுற வேலை வச்சுக்காதன்னு அவங்கள ரொம்பவே காயப்படுத்துகிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு தமிழ் தன்னோட கண்ணீரை தொடச்சிக்கிட்டு ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறாங்க. யோ போதும் நிறுத்தையா, இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட நான் ஏன்டா கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்? அவ்வளோதான், இத்தோட முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு தடவையும் நான் தப்பு பண்ணலைன்னு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நான் ஏன் தீக்குளிக்கணும்? நான் ஏன் உங்ககிட்ட உண்மையை நிரூபிக்கணும்? இந்த உறவில் முக்கியமான விஷயமே நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையே உனக்கு என் மேலே இல்லைனா நான் எதுக்காகடா உன் கூட சேர்ந்து வாழணும்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு மொத்த குடும்பமும் ஷாக்கோட தமிழை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தாவும் தமிழ் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு கேட்குறாங்க. ஆனால் தமிழ், இங்கே பாருங்க, இது என் வாழ்க்கை, நான் தான் முடிவெடுப்பேன். இதுக்கு மேலேயும் இந்த குடும்பம் இந்த வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. முக்கியமாக இதோ இங்கே நின்றுக்கிட்டு இருக்க இந்த ஆளும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட தலையை கழிச்சு விட்டுட்டு ஒரு கண்ணகி மாதிரி ஒரு ரூபத்திலேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், தமிழ் இந்த அளவுக்கு ஒரு பத்திரகாளி ரூபத்தை எடுப்பாங்கன்னு உங்களில் யாராவது கொஞ்சமாவது எதிர்பார்த்தீங்களா? அப்படி இல்லைன்னா இது ரெகுலரான விஷயம் தானே நீங்கள் யாராவது நினச்சிங்கன்னா அந்த விஷயத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள்.